உனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதம் ஒரு நாளும் வாய்க்காது, உன் வெற்றி நிச்சயம். சொல்லுங்க தம்பி அண்ணே, உன் வெற்றி நிச்சயம். யுத்தம் செய்ய போகும் தெய்வம் உன் முன்னே போகிறார். யுத்தம் செய்ய போகும் தெய்வம் உன் முன்னே செல்கிறார். நீ தொட்டதெல்லாம் துலங்கும் மகனே, செய்வதெல்லாம் வாய்க்கும் மகளே. தொட்டதெல்லாம் துலங்கும் மகனே, செய்வதெல்லாம் வாய்க்கும் மகளே. உனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதம் ஒரு நாடு வாய்க்காது, உன் வெற்றி நிச்சயம். உனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதம் ஒரு நாளும் வாய்க்காது, உன் வெற்றி நிச்சயம். யுத்தம் செய்ய போகும் தெய்வம் முன்னே தொட்டதெல்லாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் மகளே. தொட்டதெல்லாம் துலங்கும் மகனே, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் மகளே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்து முடிக்க போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஊழியத்தில் கர்த்தர் உங்களோடு வருவாராம். கைகளை தட்டி. ஏசாயா 51:16 சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வாயின் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆண்டவர் வாயின் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி தன் கரத்தின் நிழலினால் மறைக்கிறாராம். ஆண்டுடைய ஊழியத்தில் உங்களோடு இந்த வருஷத்திலிருந்து பகிரங்கமாய் கர்த்தர் வரப்போறார். கைகளை தட்டி மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். 1989 நான் மத்திய பிரதேஷ் மாநிலத்துக்கு ஜபல்பூருக்கு கர்த்தருடைய செய்தியை கொண்டு போயிருந்தேன். சிஎன்ஐ திருச்சபை சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா. முடிந்தவுடனே கிராம ஊழியர்களுக்காக அழைத்து கொண்டு போனார்கள். பன்வானி கோசல்பூர் என்ற ஜபல்பூருக்கு பக்கத்தில் கிராமத்துக்கு ஜீப் வண்டியில் என்ன வெள்ளம் மறைச்சிட்டு இப்படி காட்டு வழியாக போயிட்டு இருக்காங்க. போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இங்கே இந்தியாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது கௌசல்யா பாய் என்று ஒரு பெண்ணை பார்ப்பாய், அவள் மூலம் ஒரு கிராமத்தையே ரட்சிப்பேன் என்றார். கைகளை தட்டி ஜீப்பு போயிட்டு இருக்கு. இதே மாதிரி காட்டுக்குள்ள அப்பெல்லாம் வேடிக்கையெல்லாம் பார்க்க விட மாட்டாங்க. என்னோட ஒரு ஊழியக்காரங்க, தம்பி நீங்கள் ஜெபத்தில் இருங்க, வேடிக்கை பார்த்துடாதீங்க. வேடிக்கை பார்த்துருக்கேன். இப்போ வேடிக்கை பார்த்துட்டே தான் ஊழியம். எல்லாரும் உலகத்தையும் பார்க்கணும், ஊழியத்தையும் பார்க்கணும். நான் ஜெபத்திலே உட்கார்ந்துருந்தேன். லேசாக என்னதான் இந்த இடம் பார்க்கணும்னு கேட்டேன். அப்படி விளக்கிட்டு உள்ள பார்த்தேன். வெளியே ஒரு 38-40 வயதுக்கான ஒரு சகோதரி இடுப்பில் குழந்தையோடு காட்டுக்குள்ளே அப்படி போயிட்டு இருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் திடீரென்று பரிசுத்தாவி எனக்குள்ளே இறங்கினார். அவள் தான் கௌசல்யா பாய். கூப்பிடினார். கைகளை தட்டி நான் என் டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டேன். அந்த அம்மாவை கூப்பிடுங்க. பிரதர் எதுக்கு காட்டுக்குள்ளே ஏதாவது பயந்துட போகிறாங்க? இல்லை கூப்பிடுங்களேன். அவங்க போய் கூப்பிட்டு அவங்க பயந்தாங்க. நாங்களாம் இறங்கணும். நான் கேட்டேன், நீங்கள் தானே கௌசல்யா பாய்? அவங்க அறிவிட்டாங்க, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உடனே கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள இறங்க சொன்னார், பல வருடம் கண்ணீரின் பள்ளத்தாக்கு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் கணவனுக்கும் வாழ்வு கசந்து இப்பொழுது இந்த 8 மாத குழந்தையோடு கிணற்றில் விழுந்து செத்து போயிடலாம்னு தற்கொலை பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்க மகளே, நீ சாக வேண்டியவள் அல்ல, உன் வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கைகளை தட்டி அவ்வளவுதான். சுவாமிஜின்னு கீழே விழுந்து உருண்டு உருண்டு அழுதாங்க. இன்னோடும் கண்ணீர் துடைக்கப்படுது. மிக்க சந்தோஷம். நேராக கிராமத்துக்குள்ளே போனாங்க. ஒரு ஊரையே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கைகளை தட்டி மதராசிலேருந்து ஒரு சாமிஜி வந்திருக்கிறாரு, வாங்க வாங்கன்னு. ஆண்டவர் உங்கள் ஊழியத்தில் அப்படி தான் செய்ய போகிறார். கைகளை தட்டி பகிரங்கமான அற்புதங்களை செய்வார். அதிசயமான காரியங்களை செய்வார். அப்போஸ்தலர் 3:12-16 சொல்லுகிறது, எங்கள் சுய பக்தினாலாவது சக்தினாலவே செய்யவில்லை, கர்த்தராகிய நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அற்புதம் நடந்தது.
கர்த்தர் இந்த மலை தேசத்தில் உங்களை அப்படிதான் ஆசீர்வதித்து பயன்படுத்த போகிறார். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் வரப்போகிறார். ஊழியம் நாடகம் அல்ல, மற்றவர்களை பார்த்து நடிப்பதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கணும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவர்தான் நிரூபிக்கிறவர், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது. தீர்க்க தரிசனம் பரிசுத்தமானது. ஆண்டவர் இந்த இரவு இறங்கி வரப்போகிறார். மற்றவர்களைப் போல நாம் செய்து விடலாம் என்று, ஒருவேளை அதை போலவே சூப்பராக 100% அடிச்சிடலாம். ஏதோ ஒரு ஊழியக்காரரை போல நாமும் செய்யலாம். பத்திரிக்கை டெலிவிஷன் எதுனாலும் பண்ணிடலாம், அது மாதிரியே பேசிடலாம். ஆனால் கர்த்தர் இல்லாமல் கிரியை நடக்காது. கைகளை தட்டி எரேமியா 23:33 சொல்கிறது, தன் அயலானுடைய வார்த்தையை திருடுகிற தீர்க்கதரிசிக்கு நான் ஐயோ. கைகளை தட்டி அவனுக்கு நான் விரோதி. தான் மனதில் உள்ளதையே சொல்லி கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுகிறவனுக்கு நான் விரோதி. கர்த்தருடைய சத்தத்தை இப்ப கேட்க போறீங்க. கைகளை தட்டி. தாயின் கருவில் இருக்கும்போதே உங்களை அழைத்த தேவன் உங்களோடு வரப்போகிறார். ஏசாயா 49:1-2-3 சொல்கிறது, நீ என் தாசன், நான் உன்னை மகிமைப்பட போகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன சுவிசேஷ பகுதி வச்சிருக்கேன். கர்த்தர் உங்களோடு வருகிறார் உங்கள் பிரச்சனையை தீர்க்க. உங்களோடு வருகிறார் உங்கள் பாவ சோதனைகளை, வாழ்க்கை சோதனைகளை மீட்பதற்கு. உங்களோடு வருகிறார் உங்கள் சத்துருட்டிலிருந்து உங்களுக்கு ஜெயம் கொடுப்பதற்கு. உங்களோடு வருகிறார் உங்கள் ஊழியத்திலே பகிரங்கமான அற்புதத்தை செய்வதற்கு. உங்களோடு இருக்கிறேன் நிரூபிப்பதற்கு. இன்றைக்கு இரவு வரப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமான தேவன் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விடுதலையாக்கப் போகிறார். எத்தனை சந்தோஷமான காரியம். மகிழ்ச்சியின் தேவன் ஒவ்வொரு சில ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றப்போற. 5 நிமிஷத்தில் நான் முடிக்க போறேன். நீங்க ஒருவர் கூட இன்னைக்கு ஒரு மனுஷனை பார்க்க கூடாது, டென்சிங் டேனியில பார்க்க கூடாது. இயேசுநாதர் எதற்காக இந்த காட்டுக்கு என்னை அழைச்சிட்டு வந்தார்? இயேசுநாதர் எதற்காக இந்த காட்டுக்குள் அழைத்துக் கொண்டு வந்தார்? மகிமையின் கர்த்தருடைய கரத்தினாலே, மகிமையின் ராஜாவின் கரத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, விடுதலையாக்குவதற்கு, நோய்களை மாற்றுவதற்கு, சுகமாக்குவதற்கு, பரிசுத்தமான தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு. நீங்கள் வெறுமையாக போக மாட்டீர்கள் என்று ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு மதுரையிலே சொல்லிட்டார். கைகளை தட்டி இன்னைக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறேன். மட்டுமல்ல, இந்த இடத்தில் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நான் பதிலும் செய்வேன் என்றிருக்கிறார். கைகளை தட்டி. இங்கே ராஜாக்கள் கூட கால்நடையாக வரப்போகிறார்களாம். இங்கே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை ஆண்டவர் நிரூபிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படி எழும்பி நிற்போமா? நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். எல்லாரும் யாரும் அசையக்கூடாது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வரப்போறது. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பணி செய்ய ஆரம்பிங்க. யார் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரப்போறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Thank you Jesus. Thank you Lord. Wonderful Jesus. Amen. கர்த்தருடைய மகிமை உள்ள கரம் இப்பொழுது உங்கள் ஒவ்வொரு மேல் இறங்கி வரப்போறது. Hallelujah. தலை சுற்றி கீழே விழ தூக்கிட்டு வந்து முன்னாடி படுக்க வச்சிருங்க. கூட்டம் முடிஞ்சவன உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள், மாயமந்திர சக்திகள், காத்து கருப்புகள் அரண்டு சரங்களை விட்டு அலறி ஓட போகிறது. காரணம் என்ன? இயேசு மத்தியில் வந்திருக்கிறார். Thank you Jesus. நன்றி சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். துதி சொல்லிக்கொண்டே இருங்கள். Thank you Jesus. Hallelujah. Wonderful Jesus. Praise God. Almighty God. Thank you. Hallelujah. சுவேம தேவனுடைய வலது கரம் இறங்கி வருகிறது. சுவேம ஸ்தோத்திரம். Praise Jesus. Thank you Jesus. Thank you Lord. தேவனுடைய மகிமை ஒவ்வொரு சரீரத்திலும், Amen. ஒவ்வொரு ஆத்துமாவிலும், Amen. ஒவ்வொரு சரீரத்திலும் Amen. தேவ வல்லமை இறங்கி வரப்போகிறது. Hallelujah. என்று அற்புதங்களை செய்வதற்காக இயேசு இந்த வனாந்தரத்துக்கு உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். Amen. மகிமையின் ராஜாவை இறங்கி வந்திருக்கிறார். Jesus. தேவனுடைய வல்லமை Hallelujah. ஒவ்வொரு சரீரத்திலும். Amen. Thank you Jesus. Amen. Wonderful Jesus. Hallelujah. Almighty God. Oh, praise God. பொல்லாத பிசாசின் ஆவிகளை இனி இந்த சரீரத்தில் இருப்பதற்கு உனக்கு இடமில்லை. இந்த சரீரத்தை விட்டு வெளியே போக முடியும் கட்டளை கொடுக்கிறேன். Come out. Hallelujah. Tell you in the name of Jesus. கைகளை தட்டி கத்திர ஆர்ப்பரித்துக் கொண்டே இருங்கள். Hallelujah. தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. இயேசுவே நன்றி, நன்றி அப்பா, மகிமை, நன்றி இயேசு சுவாமி, நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் சரீர கண்களை மூடுங்கள். Thank you Jesus. உங்கள் மன கண்களை திறந்து பாருங்கள். முன்னாடி தூக்கிட்டு வந்து இங்க போடுங்க, புல்லுல போடுங்க. Thank you Jesus.
கர்த்தருடைய அக்கினி இறங்க ஆரம்பித்து விட்டது. இனி அசுத்த ஆவிகளால் இருக்கவே முடியாது. அவைகள் அளவ ஆரம்பித்து விட்டது. பொல்லாத பிசாசை, என் ஜனங்களுக்கு தீமை செய்கிற பிசாசை அந்தந்த சரங்களை விட்டு வெளியே போ. துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கி தூக்கி கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அந்தந்த சரங்களை விட்டு வெளியே போகப்பட்டு கட்டளை கொடுக்கிறேன். Thank you Jesus. வல்லமை ஜீசஸ். தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. அசுத்தாவி அளவ ஆரம்பித்து விட்டது. நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம். உங்கள் சரீர கண்களை திறந்து மூடுங்கள். உங்கள் மனக்கண்களை திறந்து பாருங்கள். உங்கள் அருகில் ஆணி தெரிவிக்கப்பட்ட ஒருவர் நடந்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் கரங்களை தொடுகிறது. Thank you Jesus. நன்றி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி நன்றி. ஹalleluya. முன்னாடி தூக்கிட்டு வந்து புல்லுல போடுங்க. நன்றி இயேசு. புல்லுல கொண்டு வாங்க. நன்றி இயேசு. இங்க படுக்க வைங்க. நன்றி இயேசு சுவாமி. தேவனுடைய கரம் இறங்குகிறது. முன்னாடி தூக்கி வந்து போடுங்க. Thank you Jesus. ஒவ்வொரு சரத்திலும் மேல இருக்கிறவங்க ஜாக்கிரதையா இருங்க. யாராவது கீழே விழுந்தாங்கன்னா பிடிச்சுக்கங்க. பிடிச்ச அப்படி கொண்டு வந்துருங்க. Thank you Jesus. தேவனுடைய வல்லமை இறங்க ஆரம்பித்து விட்டது. இந்த காற்றில் அக்னி இறங்குகிறது. இந்த வனாந்தரத்தில். Thank you Jesus. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. Thank you Jesus. Hallelujah. நன்றி அப்பா. நன்றி இயேசு சுவாமி. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும். ஸ்தோத்திரம். இயேசு உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசு உங்களை தொடுகிறார். Thank you Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்குகிறது. ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு சரீரத்திலும் வியாதிகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். வியாதிகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஒவ்வொரு மந்திரவாத ஆவிகள் அலறுகிறது. பொல்லாத ஆவிகள் அலறுகிறது. அசுத்த ஆவிகள் இருக்கவே முடியாது. தேவனுடைய அக்னி இந்த வனாந்தரத்தில் இறங்குகிறது. நீங்கள் கண்களை மூடுங்கள். நீங்கள் அக்னியை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. Thank you Jesus. வல்லமை Jesus. உங்களுடைய அக்னி இறங்குவதற்காக நன்றி. பரலோகமே இறங்கி வருகிறது. உங்கள் கண்ணீரை மாற்றுவதற்கு, உங்கள் சோதனைகளை மாற்றுவதற்கு, உங்கள் பாவத்தை போக்குவதற்கு இயேசு உங்களை தொடுகிறார். இயேசு உங்களை தொடுகிறார். Thank you Lord. கைகளை தட்டி நன்றி மட்டும் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் கரம் இறங்குகிறது. துறை தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கி அவைகளை மேல் சிலுவையில் வெற்றி சேர்ந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகலத்தையும் நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். பொல்லாத ஆவிகளே இனிமே அந்த சரத்தில் இருக்கக்கூடாது. நன்றி 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 இயேசு சுவாமி. நன்றி சரஸ்வதி. கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய சரத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. நன்றி அப்பா. நன்றி இயேசு சுவாமி. தேவனுடைய வல்லமை இன்றைக்கு உங்கள் சாப வியாதியை தொட்டு விடுதலை. கீதா இயேசுவை தொடுகிறார். நன்றி சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தருடைய கரங்களும் இறங்கி வருகிறது. ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ராஜேந்திரன் இயேசு வல்லமை இறங்கி வந்து இப்பொழுது வட்டி கடந்தவங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. நன்றி நன்றி அப்பா. நன்றி நன்றி இயேசு சுவாமி. யார் அந்த சுரேஷ்? தேவன் இழந்ததை திரும்பி தருகிறார். சுரேஷ் சத்திரன் கருத்தந்தனை விடுதலையாக்குகிறார். 8 ஆண்டுகளாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் சத்ருவினால் சுரண்டி குழந்தையை தின்கிற பிசாசின் வல்லமையினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியை பார்க்க 8 ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை பாக்கியத்தை இழந்து இங்கு வந்திருக்கிறீர்கள். வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். வாலண்டியர்ஸ் ஓடிவாங்க. 8 ஓடி கூட்டிடுவாங்க. Thank you Jesus. இயேசு வல்லமை இறங்குகிறது. இப்பொழுது சத்துரு பிடிந்து கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். முன்னாடி குடிக்குவாங்க. கைகளை தட்டி Thank you Jesus. Wonderful Jesus. தேவனுடைய மகிமை இறங்கி வந்திருக்கிறது. நன்றி அப்பா. நன்றி இயேசு சுவாமி. நன்றி. கைகளை தட்டி முன்னாடி வந்து படுக்க வச்சிருங்க. நன்றி அப்பா. நன்றி இயேசு சுவாமி. ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை போல் இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு 8 வருஷம் 8 years இவங்கல்ல 8 வருஷம் ஆகிவிட்டது. 8 வருஷத்துக்கு மேலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு வந்திருக்கிற ஒரு சகோதரியை பார்க்கிறேன். நீங்க வலது கை உயர்த்தி காமி. உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வாங்கம்மா. 8 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு 8 வருஷத்துக்கு மேல கண்ணீரோடு
வந்திருக்கிற ஒரு சகோதரியை பார்க்கிறேன். நீங்க சீக்கிரமா வாங்க. ஆண்டவர் இப்பொழுது உங்களை விடுதலையாக்க போகிறார். முன்னாடி வாங்க, சீக்கிரமா வாங்க. கேளுங்க, உங்கள்ட்ட 8 years மேல. ஆமா, கைகளை தட்டி நேரம் வாங்கம்மா, மேடைக்கு வாங்க. Holy Spirit of God, Hallelujah, Hallelujah. 8 வருஷத்துக்கு மேல சும்மா அன்புள்ள இயேசு சுவாமி, திருமணமாகி 8 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கற்பத்தை சுரண்டி திணின்று கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசே, இந்த சரத்துட்டு வெளியே போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். திங்கி நரகத்தில் போட்டு ஜெபிக்கிறேன். அற்புதமாக புத்திர பாக்கியம் உண்டாகட்டும். God's the power, the name of Jesus. பிடிங்க, இயேசுவின் நாமத்தினால். Come out, deliver the name of Jesus. ஆண்டவரே, அற்புதமான கர்த்தருடைய மகிமுள்ள கரவிரங்கள் சாபத்தை கர்த்தர் மாற்றிருக்கார். காலே நடக்க முடியாத அநேகரை பார்க்கிறேன். கால்களில் பிரச்சனை உள்ளவர்கள் வலது கையை உயர்த்தி காண்பீங்க. முடமானவர்கள், நடக்க முடியாதவர்கள், உட்கார முடியாதவர்கள் சீக்கிரமாக கைகளை உயர்த்தி காண்பீங்க. நான் இப்ப ஜெபிக்க போறேன். வாலண்டியர்ஸ் அந்த கை நல்லா உயர்த்தி பிடிச்சுக்கங்க. நான் இப்ப ஜெபிக்க போறேன். இப்ப இயேசுநாதர் உங்களை தொட போறார். நல்லா கவனிச்சுக்கங்க. ஜெபிக்கிறது என் வேலை, நம்புறது உங்க வேலை, அற்புதம் செய்கிறது யார் வேலை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேலை. அப்போ இப்ப நீங்க தொட்டு விடுதலையாக போறது ஆண்டவர். என்னால உடனே இப்ப சுகமாக போகுது. நான் ஜெபிப்பேன். உடனே உங்க கால்களை மடக்கி பார்க்கணும், முழங்கால் போட்டு பார்க்கணும். ஏன்னா யார் உங்களை தொடுறது? இயேசு கிறிஸ்து. தொட்டோன்னா பிரதர் ஐயா எனக்கு மாற்றம் வந்துச்சு, ஓடி வந்துருங்க மேடைக்கு. உடனே வாலண்டியர்ஸ் கேட்டு அழைச்சு, வாலண்டியர்ஸ் கை உயர்த்தின அவர்கள் பக்கத்தில் போய் அவங்க முதுகுல உங்க வலது கை வைங்க. சீக்கிரமா அந்த கை உயர்த்தின பக்கத்தில் யாராவது விசுவாசிகள் இருந்தீங்கன்னா பக்கத்தில் போய் அவங்க முதுகுல கையை வைங்க. நான் இப்ப ஜெபிக்க போறேன். இயேசு உங்களை தொட போகிறார். அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். ஜீசஸ் நேம். Holy Spirit of God, Hallelujah. அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் சொன்னதை சொல்லி இருக்கிறேன். அதை நம்பி யாரெல்லாம் இப்ப கால்களில் முடியாமல் நொண்டி கால்களோடு, பலவீனமான கால்களோடு, பிசாசின் பலவீனமான கால் நிற்கிறார்களோ அந்தந்த கால்களில் துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவங்க மேல் சிலுவையின் இயேசு சுகமளிக்கு வல்லமை பாய்ந்து செல்வதாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பொல்லாத நொண்டி ஆவிகளை அந்தந்த கால்களை வெளியே போ. Come out. I tell you on the name of Jesus right now. கைகளை தட்டி இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. தேவனுடைய வல்லமை உங்கள் கால்கள் இறங்க. நடந்து பாருங்க, முழங்கால் போட்டு பாருங்க, காலை மடக்கி பாருங்க, ஓடி பாருங்க. சீக்கிரமா எல்லாரும் ஓடி வாங்க, மேடைக்கு ஓடி வாங்க. கைகளை தட்டி கேமரா இந்த பக்கம் திரும்ப. ஜீசஸ் ஓடி வாங்க. Thank you Jesus. அநேக கால்களில் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. நொண்டி கால்கள் நடந்திருக்கிறது. Thank you Jesus. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. நடந்து பாருங்க, நின்று பாருங்க. தேவனே உங்களை தொட்டிருக்கிறார். Thank you Jesus. செக் பண்ணிட்டு வாங்க. எனக்கு மாற்றம் வந்திருக்கு பிரதர். நல்லா இருக்கு, உட்கார வச்சிருக்க. மாற்றம் வச்சிருக்கு, நல்லா இருக்கு. இயேசுனை தொட்டிருக்கிறார். எனக்கு விடுதலை வந்திருக்கா, மேடைக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க. கால்களை மடக்கி பார்த்து விட்டு, உட்கார்ந்து பார்த்து விட்டு, முழங்கால் படிட்டு பார்த்து விட்டு சீக்கிரமா வாங்க. என்ன ஏன் நடந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்க. கால் இது எடுத்ததுல இருந்து கொஞ்சம் விரல் வலி. சரி, இப்ப என்னாச்சு? இப்ப கொஞ்சம் மேலே ஏறி வர்ற மாதிரி இருந்தது. நடக்க முடியுது. யார் இயேசு கொடுத்தா? காலை வெட்டி எடுத்திருக்காங்க. ரொம்ப முடியாம இருந்தீங்க. இப்ப ஜெபிக்கும் போது என்ன ஏன் நடந்துச்சு உங்க உடம்புல இருக்குது? இதெல்லாம் ஒரு வேர்வையா வந்துச்சு. இப்ப உங்களால நல்ல வேகமா நடக்க முடியுது. யார் இயேசு கொடுத்தா? ஏசப்பா. உங்க பேர் என்ன? ராச ஏசையா. தொட்டு கையை தட்டுங்களேன். God's the power, the name of Jesus. எங்க கீழ நடங்க, வேகமா நடந்து காட்டுங்க, எல்லாரும் பார்க்கட்டும். கைகளை தூக்கி, கைகளை தட்டி கைப்பிடிங்க, கைப்பிடிச்சு இறக்குங்க. சீக்கிரமா இறக்கி காட்டுங்க.
ஓடுங்களே பார்க்கலாம். அந்த பக்கம் ஓடுங்க, இந்த பக்கம் ஓடுங்க, ஓடுங்க பார்க்கலாம். கையை மேல தூக்கிட்டு வருங்க. கைகளை தட்டி, கைகளை தட்டி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள கரம். கைகளை தட்டி தேவனுடைய மகிமை, மகிமை, மகிமை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன். என்னமா நடந்துச்சு உங்களுக்கு? 6 மாசமா ஜெபிக்கும் பொழுது முழங்கால் இட முடியாது. முழங்கால் இட்டு அப்படியே புடிச்சுக்கிட்ட மாதிரி ஆகும். சரி. ஜெபிக்கும் பொழுது என்னமோ முதுகு டச் பண்ண மாதிரி ஆகும். சரி. இப்போ ஜெபிக்கவே முடியாம இருந்துச்சு. 6 மாசமா 6 மாசம் முழங்கால் போடவே முடியாது. முழங்கால் நான் சப்பாலையும் போட்டு தான் நான் ஜெபிப்பேன். போட முடியாது. முடியாம இருந்துச்சு. இப்போ நான் கீழே முழங்கால் இடும்போது நல்லா முழங்கால். இப்போ ஜெபிக்கும் போது என்னமா நடந்துச்சு? ஒரு ஒளி வந்தது. ஒளி வந்துச்சு. இப்போ முழங்கால் போட முடியுது. இங்க போடுங்க பார்க்கலாம். கைகளை தட்டுங்களே, கைகளை தட்டி. ஜீசஸ், கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை நம்மத்தில் இருக்கிறது. Thank you Jesus. யாரும்மா சுகம் கொடுத்தா? யார் சுகம் கொடுத்தா? இயேசப்பா. உங்க பேர் என்னம்மா? அண்ணாள். அன்னாளை தொட்டவர் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு வெள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எல்லாரும் கைவேசி. ஆராதனை, ஆராதனை. ஏதோ வரப்பா, ஏதோ வரப்பா, சுகம் தந்திரே நன்றி ஐயா. ஏதோ வரப்பா, சுகம் தந்திரே நன்றி ஐயா, சுகம் தந்திரே நன்றி ஐயா. உம்மை முழு வெள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. என்ன ஐயா நடந்துச்சு சொல்லுங்க. 1.5 மாசம் தூங்க முடியாது. விடி விடி ஊசி குத்துற மாதிரி குத்து, நடக்க முடியாது. சரி. சாயங்காலம் கேள்விப்பட்டேங்க இந்த மாதிரி நீங்கள் வரணுங்கன்னு. சரி. நீங்கள் வரணும்னு சொன்னதை சரி நான் கண்டிப்பாக போகணுன்னு கூட முடிவு வந்தேங்க. அப்போவே காலையில் கொஞ்சம் நடக்கிற மாதிரி ஆச்சுங்க. நம்பிக்கையோடு வந்தேங்க. இப்போ படுத்துட்டு போது அப்போ 1.5 மாசம் நடக்க முடியாது. ஆமாங்க. கை முடியாது, தூங்கவே முடியாதுங்க. ஊனவே முடியாது. உணவே முடியாது. இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்கய்யா. இப்போ யாரு சொல்லியா இந்த கூட்டத்துக்கு வந்தீங்க? அந்த பாட்டியம்மா சொல்லிச்சு நம்ம ஊழியர்கள் இருக்கிறாங்க. நம்பிக்கையோட வந்தீங்க. நம்பிக்கையோட வந்தேங்க. இப்ப நடக்க முடியுது. ஜெபிக்கும் போது என்ன நடந்துச்சு? தலை மேல கை வச்சாப்ப இருந்துச்சுங்க. தலை மேல கை வச்ச மாதிரி இருந்துச்சு. ஜில்லு கை காலம் நடுச்சு படுப்பாரு. சில்லு சில்லுன்னு வந்துச்சு. சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சு. இப்ப நல்லா மூணி நடக்க முடியுது. எங்க வேகமா அந்த பக்கம் இருந்து நடந்து காட்டுங்களேன். கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஜீசஸ், கை உயர்த்திட்டு கையை மேல தூக்கிக்கங்க. கையை மேல தூக்கிக்கங்க. கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஜீசஸ், 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 name of God. யாரையா உங்களுக்கு சோகம் கொடுத்த? அந்த பக்கம் திரும்பிங்க. ஆண்டவர் இயேசுப்பு கொடுத்தார். உங்க பேர் என்னய்யா? ஐசாக். ஐசக். ஐசக்கை இயேசையா தொட்டிருக்கா. கைகளை தட்டுங்களேன். Holy Spirit of God. வேற சுகமானவங்க வாங்க சீக்கிரம். சுகமானவர்கள் நன்றா இருக்கு. நல்லா இருக்கிறவங்க மேடைக்கு அனுப்புங்க. சுகமாயிருச்சா? சுகமானவங்க மேடைக்கு அனுப்புங்க. சீக்கிரம் ஓடி வாங்க, ஓடி வாங்க. எல்லாம் துதிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்க ஒவ்வொரு மத்தியில் இப்ப கடந்து வர போறாரு. எல்லா வியாதிகளையும் தொட்டு சுகம் கொடுக்காம உங்களை அனுப்ப மாட்டாரு. கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா. பாட்டிமா என்ன நடந்துச்சு? அல்லேலூயா. அந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க. ஆண்டவர் என்னுடைய கால்களை 2 கால்களையும் தொட்டாரப்பா. எவ்வளவு என்ன பிரச்சனை இருந்துச்சுமா கால்ல? 3 வருஷமா எனக்கு கால் சரியா நடக்க முடியாம. சரியா 3 வருஷம் நடக்க முடியாது. 3 வருஷம் நடக்க முடியாது. அப்படியே முழங்கால் போட முடியாது. முழங்கால் போட முடியாது. இப்ப என்னம்மா நடந்துச்சு? இப்ப இந்த ஜெப வேளையில உண்மையிலேயே ஆண்டவர் என்னோட காலை தொட்டாரு. எனக்கு நடக்க முடிஞ்சு. முழங்கால் போட முடியுதா? முழங்கால் போட எங்க போடுங்க. நடந்தேங்க. நடந்து காட்டுங்க முதல்ல.
கையை தட்டுங்கள். ஜீசஸ் 3 வருஷம் நடக்க முடியாத கால்களை கர்த்தர் தொட்டிருக்கிறார். அதிசயம் செய்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற கைகளை தட்டி முழங்கால் போடுங்களே பார்க்கலாம். Thank you Jesus name. கையை தட்டுங்களே. ஒரு அல்லேலூயா அல்லேலூயா. வா. Thank you Jesus name. யாரும்மா சுகம் கொடுத்தது? ஏசப்பா. உங்க பேர் என்ன? லில்லியா. லில்லி அம்மாவை ஏசப்பா தொட்டிருக்கா. கைகளது வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, கொல்லாத்து நேரிடாது நேரிடாது மகளே, வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, கொல்லாத்து நேரிடாது நேரிடாது மகளே. ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்ன சிஸ்டர் என்ன நடந்துச்சு? அந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க. 2 வருஷமா கால் வலிங்க, இந்த இடத்த காலு. சரி. நாட்டு டாக்டர்கிட்ட போய் பார்த்தா டாக்டர் சொல்லிட்டாரு, உனக்கு இது நாட்டு மருந்துக்கு தான் சரியாகும், சரி, இங்கிலீஷ் மருந்துக்கெல்லாம் சரியாகாது, நாட்டு வைத்தியம் பார்த்துக்கணும். நாட்டு மருந்து சாப்பிட்டே இந்த 2 மாசமா இருக்குங்க, சரியாகல. அப்போ இன்னைக்கு ப்ரேயருக்கு 19ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. சரி போகலான்ட்டு இருந்தேன். எனக்கு பின்னால் என்னமோ தள்ளுன மாதிரி இருந்துச்சு, காலு நல்லா நடக்க முடியும், செருப்பு இல்லாத நடக்க முடியாதுங்க. செருப்பு இல்லாம நடக்கிறீங்க. கைகளை தட்டி நடந்து காட்டுங்களேன் நடந்து காட்டுங்களேன் நடந்து காட்டுங்க. ஜீசஸ் நேம் ஆஃப் காட். யாருமா உங்களுக்கு சுகம் கொடுத்தது? இயேசு கிறிஸ்து. உங்க பேரு? ரோஸ். ரோசியை இயேசு தொட்டுக்க. கைகளை தட்டி கைகளை தட்டி. இயேசு வல்லமை நம்மத்தில் இருக்கிறது. இங்க ஒரு வாலிப தம்பி இருக்கிறீங்க. திருமண விஷயத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பு நிமித்தமாய் வாழ்வு கசந்து ஒருவரையும் அவர் கதையை முடிச்சிட்டு நம்மளும் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா என்று கலங்கி தவித்து வந்திருக்க. 3 மாசமாய் போராடி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் வாழ்க்கையை திருப்பு முறையாய் மாற்றப் போகிறேன், நீ அந்த காரியத்தை செய்ய வேண்டாம், நான் ஒரு புது வாசலை திறந்து அவர்கள் மத்தியில் உன் தலையை உயர்த்துவேன் என்று. நீங்கள் விரும்பினால் என் அருகில் வரலாம், நீங்கள் விரும்பினால் சீக்கிரமா இடத்தில் வாருங்கள். இப்பொழுது சரத்தில் கட்டி உள்ளவர்கள், காது கேட்க முடியாத யாரும் வந்திருந்த வலது கை ஊத்தி காண்பீங்க. செவித்திறன் குறைந்தவர்கள், காது கேட்க முடியாதவர்கள் யாராவது இருப்பின வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். மேல வாங்க, சீக்கிரம் வாங்க. காது கேட்க முடியாதவர்களே மேல அழைச்சிட்டு வாங்க. தேங்க்யூ ஜீசஸ். காது கேட்க முடியாதவர்கள் சீக்கிரமாய் மேலுக்கு வாங்க. இயேசுவின் சுகமளிக்கும் வல்லமை உயிரோடு இருக்கிற கைகளை தட்டி. ஜீசஸ் நேம் ஆஃப் காட். எபினேசரே உண்டுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல்ஹெலியோ என்றுமே உயர்ந்தவரே, எல்ஷடா.
சொல்றது கேக்குதா? சொல்லுங்க. இயேசு இயேசு சொல்லுங்க. இயேசு 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 சொல்ல தெரியாது. சொல்ல தெரியும். இப்ப தெரியும். சொல்லுங்க. இயேசு சொல்லுங்க. இயேசு. தேங்க்யூ. இயேசு. தேங்க்யூ. இயேசு இயேசு. தேங்க்யூ. கேக்குதா? காது காது கேக்குதா? கேக்குதா? காது கேக்குதா? கேக்குது கேக்குது. கைகளை தட்டி. ஏன் சொல்ல தெரியாது என்று சொன்னாங்க? அப்படி சொல்ல தெரியாதுங்களா? எதுக்கு? பேச வரும், பேச வரும். கைகளை தட்டி. பேர் என்ன உங்க பேரு? ஜூலி. கையை தட்டுங்களேன். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி. ஜூலி. ஜூலி அம்மா. ஜூலி அம்மா. ஜூலி. ஜூலி அம்மா காது கேக்குதா? கேக்குதா? கைகளை தட்டு. கைகளை தட்டுங்களே. கைகளை தட்டுங்களே. இயேசு உயிரோடு இருக்கிற. ஹல்லேலூயா. ஜீசஸ். வாசி தம்பி. ஏதாவது ஹிம்ஸ் வாசி. கேக்குதம்மா? கேக்குதா? கேக்குது. இந்த பக்கம் திரும்புங்க. இருங்க இருங்க இருங்க. இயேசு சொல்லுங்க. இயேசு என்னை என்ன தொட்டார். 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 என் காது என் காது என் காது நன் காது கேட்கிறது. கேக்குது. கேக்குதா? கேக்கு சாமி. கேக்குது சாமி. கேக்கு சாமி. உங்க பேர் என்னம்மா? ஜெயம்மா. எந்த ஊரு? இதே ஊட்டிட்டோம் சாமி. எவ்வளவு நாளா காது கேட்காது? அது இப்போ ஒரு 3 மாசமா சாமி. இப்ப கேக்குதா? ஆமா சாமி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிற. கைகளை தட்டி கைகளை தட்டி. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டுல இப்போ சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. இப்போ சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. இயேசு என்னை தொட்டார். என் காதில் கேட்கிறது. மீட்ராணி. மீட்ராணி. நத்னார் வந்து இது நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுல இருந்து காது கேட்காம இருந்து. இது இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ கேட்குதுங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து. கைகளை சட்டி. 15 வருஷம் காது கேட்காது. இப்ப கேக்குதம்மா? யாருமா சுகமாக்குனா? இயேசு கிறிஸ்து. உங்க பேர் என்ன? மீட்ராணி. கண்ணை மூடிட்டு பேசணும். உங்க கண்ணை முடிக்கங்க. உங்க பேர் என்ன? மீட்ராணி. எத்தனை வருஷம் காது கேட்காது? 10-15 வருஷத்துக்கு மேல. கைகளை தட்டி. இயேசு உயிரோடு இருக்கிற. கைகளை தட்டி. அல்லேலூயா. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா.
சந்தோஷமே, அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் உண்டுதானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் உண்டுதானே. இயேசு என்னை தொட்டார், என் காது கேட்குது. ஹல்லேலூயா. என்னப்பா என்னப்பா கேக்குதுப்பா, கேக்குது. நேரா பாரு, நேரா பாருன்னு சொல்றது கேக்குது எனக்கு நல்லா. என் பேர் கமலம். சத்தமா கமலம். எந்த ஊரு? கேக்குது. எந்த ஊரு? ஊட்டி காந்தல். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுப்பா, நல்லா கேக்குது. எவ்வளவு வருஷமா கேட்காம? 8 வருஷமா. ரொம்ப கேட்கறதில்ல. 8 வருஷமா. 10 வருஷமா காது கேட்கறது கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்போ ரொம்ப மோசமா வாழ்ந்தாலே பாரு 7 வருஷம் அப்படி. மோசமா 7 வருஷம். 7 வருஷமா. இப்ப கேக்குதா? இப்ப நல்லா கேக்குதுப்பா. யாருமா சோங் கொடுத்தா? இயேசு தொட்டார். இயேசு பேர் என்னது? என் பேர் கமலம். கமலமா? கமலம். இன்சியலோட சொல்லுங்களேன். என்னப்பா? என்ன கமலம்? எஸ் கமலமா, எம் கமலமா? இதா தெரியுமா? கமலம் தான் தெரியும். கமலம். வீட்டுக்காரர் பேர் என்ன பேரு? வீட்டுக்காரர் பேர் ரங்கராஜ். ரங்கராஜா? ரங்கராஜ். அப்ப ஆர் கமலம். ஆமா. கைகளை தட்டி ஆர் கமலம்மாவை இயேசுப்பா தொட்டிருக்க கைகளை தட்டுங்களேன். ஜீசஸ் நேம் ஆஃப் காட். ஹalleluya. வீட்டுக்கு வந்த வைத்தியராம் இயேசுவினாலே வியாதி எல்லாம் நொடி பொழுதில் ஓடி போனது. சுகமும் வந்துச்சு, பலமும் வந்துச்சு, விடுதல நாயகன் இயேசு வந்ததால். என்ன விஷயம்? இன்றைக்கு எங்க வீட்டினிலே இயேசு வந்ததால் நீ எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இன்றைக்கு எங்க வீட்டினிலே இயேசு வந்ததால் நீ எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. வேதனை நீங்கிச்சு, வெளிச்சம் வந்துச்சு, வேதனை நீங்கிச்சு, வெளிச்சம் வந்துச்சு. விடுதல நாயகன் இயேசு வந்ததால், விடுதல நாயகன் இயேசு வந்ததால் இன்றைக்கு எங்க வீட்டினிலே இயேசு வந்ததால் நீ எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இன்றைக்கு எங்க வீட்டினிலே இயேசு வந்ததால் நீ எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. செவிடையெல்லாம் நீங்கி போனது, செவிடையெல்லாம் நீங்கி போனது. குஷ்டரோகம் நீங்கி பரிசுத்தமானது, குஷ்டரோகம் நீங்கி பரிசுத்தமானது. பாவம் மாறிச்சு, சாபம் மாறிச்சு, பாவம் மாறிச்சு, சாபம் மாறிச்சு. இயேசுவின் காயங்கள் நிம்மதி தந்துச்சு, இயேசுவின் காயங்கள் நிம்மதி தந்துச்சு. இதுக்கு எங்க பூமந்தில இயேசு வந்ததால் நீ எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இதுக்கு எங்க பூமந்தில இயேசு வந்ததால் நீ எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. வேதனை நீங்கிச்சு, வெளிச்சம் வந்துச்சு, வேதனை நீங்கிச்சு, வெளிச்சம் வந்துச்சு. விடுதலை நாயகன் இயேசு வந்ததால், விடுதலை நாயகன் இயேசு வந்ததால் இன்னைக்கு எங்க பூமந்தில இயேசு வந்ததால் நீ எல்லாம் ஓடி போச்சு, 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 எல்லாம் ஓடி போச்சு. கைகளை தட்டி, கைகளை தட்டி ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? பசிக்கல?
அப்புறம் திட்டுவீங்க நான் போன உடனே. இந்த ஆளை பிரதர் கொஞ்சம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் போன வரை என்னை திட்டக்கூடாது. இந்த ஆளை கூப்பிட்டாலே ராத்திரி விடிய விடிய நடத்தின ஐயா கூட்டம். எனக்கு நிறுத்தவே முடியல, அவ்வளோ தேவ பிரசன்னம் இருக்கு. கைகளை தட்டுங்களேன். எத்தனை பேர் அதே மாதிரி ஃபீல் பண்றீங்க? எத்தனை பேர் அதே உணர்றீங்க? கை உயர்த்தி சொல்லுங்க. வண்டியெல்லாம் தரமாட்டோம், நடந்து போகணுமா? போவீங்களா? எல்லாம் சும்மா போய் சொல்றது பாரு. நடந்து போயிருவீங்களா? அப்ப நிக்கலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த கதை கேக்குதா? கேக்குதா? கேக்குது. சரி, கேக்கும். அந்த பக்கம் இருக்காங்க. சொல்லுங்க. இயேசு 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 சொல்லுங்க. இயேசு இயேசு என்னை தொட்டார். என் காது என்னால என் காது கேக்குறது. உங்க பேர் என்ன? என் காது கேக்குது. உங்க பேர் என்ன? ரக்மலி. எந்த ஊரு? கார்டன் வந்து இந்த மிஷினை அப்படி காட்டுங்க எல்லாத்தையும். அந்த மிஷினை எல்லாருக்கும் காட்டுங்க. அந்த மிஷினை காட்டுங்க எல்லாத்தையும். மிஷினை கழட்டியாச்சு. மிஷின் போட்டு காது கேக்குது. இப்ப மிஷின் இல்லாம கேக்குதா? இப்போ கேக்குது. கைகளை தட்டி மிஷினை கழட்டியாச்சு. ராக்குமல்லியா பேரு? பேர் என்னது? ராக்குமல்லியாவா? ராக்குமல்லி. கார்டன் வந்து ரக்மல்லி. ரக்மல்லி காடர் வந்து ரக்குமந்தி காடர் வந்து மிஷினை கழட்டி காது கேக்குதுங்க. கைகளை தட்டுங்களேன். யாருமா உங்களுக்கு சுகமாக்குனது? ஏசப்பா. கைகளை தட்டி இயேசு மகிமை நமத்தில் இருக்கிறது. ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. ஹalleluya. இயேசுவின் கர்ணமத்தில் வந்திருக்கிறது. மாய மந்திரங்கள், பிசாசின் கட்டுகள், பில்லி சுன்னிய கட்டுகள், போராட்டங்கள் வந்திருக்க மட்டும் வலது கை உயர்த்தி காண்பு. நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். அசுத்தாவிகள், போராட்டங்கள், மாய மந்திர சக்திகள், இவர்களில் சிக்கி இருக்கிற மக்கள் மட்டும் உங்க வலது கையை உயர்த்தி காண்பீங்க. இந்த கையை உயர்த்துறவங்க பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் விலகி நின்னுக்காங்க. கையை உயர்த்தி நிற்கிறவர்கள், பக்கத்தில் நிற்கிறவர்கள் கொஞ்சம் விலகி நின்னுக்காங்க. சீக்கிரமா வாலண்டியர்ஸ் உங்க பக்கத்துல போங்க. நான் இப்ப ஜெபிக்க போறேன். உங்களை விட்டு, உங்கள் சரீரத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு இந்த பொல்லாத ஆவிகள் அருளி ஓட போகிறது. உங்க தலை சுத்தி கீழே வாங்க. விழுகிறவங்களை தூக்கிட்டு வந்து முன்னாடி போட்டுருங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அங்கே நிறுத்திக்கிட்டோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்போது இறங்கி அற்புதமான விடுதலை கொடுக்கப்படுது. வாலண்டியர்ஸ் பக்கத்தில் ரெடியா நின்னுங்க. கண்ணை மூடுங்க. இயேசுனுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தார். உன் வலது கை யாருக்கு நேராக நீட்டுகிறோ அப்பொல்லாதாவின் பிடிந்து விடுதலை ஆக்குவேன் என்று. இயேசு கிறிஸ்துவின் கரம் இறங்கி வர போது அற்புதத்தை செய்யப்போது. கையை உயர்த்தி நினைக்காங்க. மேல யார் என்ன பக்கத்துல பிடிச்சுக்கங்க. நான் ஜெபிக்க போறேன். ஜீசஸ் நேம், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அன்புள்ள இயேசு சுவாமி, நீ சொன்னதை சொல்லி இருக்கிறேன். அதை நம்பி யாரெல்லாம் இந்த அசுத்தாவின் பிடியில் சிக்கி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த பொல்லாத ஆவிகள் மீது, மாய மந்திர சக்திகள் மீது, அசுத்த ஆவிகள் மீது துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவர்கள் மேல் சிலுவையில் வல்லமை பாய்ந்து செல்வதாக, பாய்ந்து செல்வதாக, பாய்ந்து செல்வதாக. பொல்லாத பிசாசின் ஆவிகளே அந்தந்த சரங்களை விட்டு வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். Come out. Tell him in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால்
வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இயேசு என்னும் நாமத்தில் இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு அல்லேலூயா இயேசு என்னும் நாமத்தில் இயேசு என்னும் நாமத்தில் வெகு பரம்போடும் இயேசு நாமத்தில் இருக்கும் போது ஞானம் கெடியே நீப்பாரே இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே பிதாம் குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் துரைத்தனங்களையும் அதிகாரமுள்ள நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளை சத்துருவை பின்னிசுனை வாழ்த்து கட்டி சொல்லேற்றி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எங்களுடைய பூசுக்குள்ள அற்புத விடுதலை கட்டளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து எத்தனை பேருக்கு வேணும்? இயேசு இரட்சகராய் குலதெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறவர்கள் வலது கை உயர்த்தி காண்பீங்கள். நான் சொல்லுற சின்ன ஜெபத்தை சொல்லுங்கள். அன்புள்ள இயேசு சுவாமி, அன்புள்ள இயேசு சுவாமி, நான் பாவி, நான் பாவி, என்னை மன்னி, என்னை மன்னி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகல பாவங்களை நீக்கி சகல பாவங்களை என்னை சுத்திகரிக்க நம்புகிறேன். என்னை சுத்திகரிக்கும். நீரே இரட்சகர், நீரே இரட்சகர், நீரே தேவன், நீரே தேவன், வேறோ இல்லை, வேறு ஒருவர் இல்லை. நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நானும் ஏற்றுக்கொள். நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும். நீர் என்னை ஏற்றுக்கொள். இன்று முதல் உம்முடைய பிள்ளையாக வாழ்வேன். இன்று முதல் உம்முடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஆமென் ஆமென். 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 நீங்கள் நீதிமான்கள் பரிசுத்தவான்கள். துன்மார்க்கன் ஒருவன் தொடாதிருந்து ஓடுகிறான், நீதிமான சிங்கத்தை போல தைரியமா இருப்பானாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வியாதி இருக்கிற இடத்தில் வலது கை வைங்க, உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, இந்த காட்டுப்பகுதியில் வந்து என் பிள்ளைகள் உடைய வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய அற்புதமான சரீரத்தில் அற்புதமான சுகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் வியாதியுள்ள இடங்களில் கைகளை வைத்திருக்கிறார்களோ அந்தந்த வியாதியுள்ள இடங்கள் மீது, பிசாசின் வியாதிகள் மீது துரைத்தனங்களையும் அதிகாரங்களை விழுந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சுகமளிக்கு வல்லமை பாய்ந்து செல்வதாக. பொல்லாத பிசாசின் வியாதிகளின் ஆவிகளே அந்தந்த சென்று வெளியே போ. Tell you on the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். கைகளை தட்டி பிரதர், இந்த நாள் கூட்டத்துக்கு வந்தேன். இயேசுவின் பெயரை சொல்லி நினைத்தால் வியாதியை தொட்டால் சுகமாக்கினான். நான் விடுதலை இருக்கிறேன் சொல்லி வலது கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. சாட்சி சொல்லணும்னு விரும்புறவங்க இந்த கூட்டத்தில் அற்புதம் பெற்றா நீங்க முன்னாடி வரலாம் சீக்கிரமா. சாட்சி சொல்ல விரும்புறவங்க சீக்கிரம் ஓடிவாங்க. சீக்கிரம் ஒரு 2 நிமிஷம் கொடுக்கிறேன், முன்னாடி வந்து நின்னுக்கோங்க. சாட்சி சொல்ல விரும்புறவர்கள் நீங்க வரலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாங்க மேட ஓடி வாங்கம்மா, ஓடி வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. 1 நிமிஷம் தான், சீக்கிரம். சாட்சி சொல்றவங்க மேல வாங்க, சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. இந்த பக்கம் வந்துருங்க அம்மா, இங்கிட்டு இந்த பக்கம் வாங்க. என்னம்மா நடந்துச்சு? என்ன? எனக்கு நடக்க முடியாத முழங்கால் வலியும் அடிக்கடி ரொம்ப இருந்துச்சு. கொஞ்சம் மேடு கூட ஏற முடியாது, கொஞ்சம் மூச்சு வாங்கும். கால் வலிக்காக ஜெபிச்சுட்டு இருக்கும்போது நானும் கால் வலி ஆண்டவரே இந்த கால் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு மின்னல் மாதிரி இங்க ஒரு வலி, இது மின்னல் மாதிரி வந்துச்சு. இப்ப தொட்ட உடனே எனக்கு கால் நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. உங்க பேர் என்னம்மா? என் பேரு பிரேமாங்க, மெர்சி பிரேமா. யாரு உங்களை தொட்டது? கர்த்தர். என் தங்கச்சி பேரு மெர்சி பிரேமா தான். கைகளை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God the power of the சீக்கிரம் சீவக்கிரமா மகளே, ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. என்ன மகளே, என்ன நடந்துச்சு சொல்லு. எனக்கு ஆல்ரெடி ஃப்ராக்சர் இருக்கு, ஹிப் ஃப்ராக்சர், கால்ல 2 கால்லயும் ஃப்ராக்சர் இருக்கு. சரி. கால்ல பிளேட் இருக்கு. எனக்கு எப்பயுமே இந்த சில்னஸ் ஃபீல் பண்ணுவேன். சரி. நீங்க எனக்கு அந்த ப்ரேயர் பண்ணும்போது நான் சடனா என்னன்னு தெரியல, வானத்துல இருந்து ஒரு அக்னி மாதிரி வந்து
மேலே விழுந்துருச்சு. பக்கத்தில் வச்சுக்கோங்க. இன்னும் தலை மேலே ஃபுல்லாக சூடாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. சரி. எனக்கு கை கால் எல்லாமே எனக்கு சரியாயிடுச்சு. நான் ஒரு நிமிஷம் கீழே விழுந்து, காலில் பிளேட் இருக்கு, டாக்டர் விழக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு அபிஷேகம் வரும்போது நான் அப்படியே கீழே தலை கீழே விழுந்துட்டேன். எனக்கு இப்போ வேற ஃப்ராக்சர் இருக்கு. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இப்போ நான் கொஞ்சம் சரியான மாதிரி ஃபீல் இருக்கு. நல்லா இருக்கு, விடுதலை இருக்கு. யார் மகளை தொட்டது? உங்க பேர் என்ன? ரூப்லா. ரூப்லா. ரூபலாவை இயேசு தொட்டு விடுதலை கொடுத்திருக்க. கைகளை தட்டி சச்சுலவங்க ஓடி வாங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல ஐயா, ஏற்கனவே சொல்லிட்டீங்க. இங்கே நான் வாங்கிட்டேன் சாட்சி. வாங்க, நீங்க வாங்க ஐயா. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஜோம் பண்ணி தலை சுற்றி கீழே விழுந்தீங்க. சரி. நான் வருஷம் தைப்பூசத்துக்கு கரகம் எடுப்புங்க. கரகம் அடிப்பீங்க தைப்பூசத்துக்கு. நீ ஜோம் பண்ணு ஏசப்பா என்ன மட்டும் தள்ளி விட்டாரு. 11 பேர் என்ன தள்ளி விட்டாரு. அதனால கீழே விழுந்துட்டாரு. இப்ப விடுதலை இருக்கு. சத்துரு ஓடி போயிட்டான். 20 வருஷமா போராட்டம். 20 வருஷம் போராட்டம். சத்து செத்து போயிட்டான். கைகளை தட்டுகளை. சந்தோஷமா இருக்கீங்களா ஐயா? உங்க பேர் என்னையா? முருகன். முருகனை கரகெடுத்து ஆடினவரை கத்த தொட்டிருக்காருங்க. கையை தட்டுங்களே. எத்தனை சந்தோஷம். ஹல்லேலூயா. தெய்வம் மேலையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சாட்சி சொல்லுவாங்க. சீக்கிரம் ஒரு நிமிஷம் நம்ம ஜெபித்து முடிக்க போறேன். கர்த்தர் அநேகரை தொட்டிருக்கிறார். தேவன் அநேகருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த கூட்டம் சந்தோஷமா இருந்துச்சு? அல்லேலூயா. எங்களுக்காக எங்களை நினைவு கூர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களை சிடிஸ் இருக்கு. எங்களுடைய விலாசம் ஜெப விண்ணப்பங்கள் எழுதி கொடுக்குங்க. அதில் எழுதி கொடுக்கலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெப விண்ணப்பங்கள் வாங்கி கொள்ளலாம். வாங்கி எழுதி கொடுத்துட்டு போங்க. நான் எங்களுடன் ஊழியர்களும் ஜெபிக்க காத்திருக்கிறோம். நான் இப்பொழுது பிரார்த்தனை செய்து முடிக்க போகிறேன். எல்லாரும் எழுதி நிற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரார்த்தனை செய்து முடிப்போம். ஜீசஸ். நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்ணை மூடுமா. முன்றுனை மேனடு வென்றுனை காலமும் தீவின்றுனை பின்றுனை பார்ப்பல போகும் துணை பெறும் பாவியன கருள் அன்றென்றும் என்றென்றும் துணையினி மேலென்றுயிர் ஒன்றும் பொழுதும் துணை இயேசு நாயகன் பொற்பதமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலை, மகாராஜனே, இரக்கத்தின் ஊற்றே, இந்த நாளில் இந்த வனாந்தரத்தினுடைய பிரசனத்தை அனுப்பினதுக்காக நன்றி. ஆண்டவரே, நான் உன்னோடு வருவென்று சொன்னேன். அதை நம்பி எத்தனை மக்களுடைய திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வதித்து அனுப்பும். அருமை சகோதரி ரமணி வில்லியம்ஸ் அவருடைய எழும்பி பிரகாசி ஊழியங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, என் கிருபை உனக்கு போதும். அறியாத ஜாதியை வளவரைப்பாய். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் பெருகுவாய். இங்கே என் கொம்பை உயர்த்துவேன். நீ என்னுடையவன், நான் ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு போதென்று ஆண்டவருடைய வார்த்தை இது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆசீர்வதியும். வியாதிகளை சபிக்கிறேன். வேலையற்றோருக்கு வேலையை தாரும். குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தை தாரும். திருமணம் நடக்காத திருமணங்கள் நடக்கட்டும். மாயமந்திர சக்திகளை சபிக்கிற நேசு நாமத்தில் படிக்கிற குழந்தைகளை எதிர்காலங்களை நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க செய்யும். கடன் பாரத்தில் சிக்கியிருக்கிற மக்களை கிருபையா ஆசீர்வதியும். நீ சுமந்து நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடங்கார பிசாசு கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிள்ளைகளை பிட்டிங்கி நரகத்தில் போட்டு ஜெபிக்கிறேன்.
நீ சுமந்து நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை சம்பூர்ணமா ஆசீர்வதித்து அனுப்புமப்பா. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்கிறமே செலுத்துறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் சமூகம் முன்னும் வந்து காக்கட்டும். சகல சத்துரும் சத்துன் கட்டுகளை சத்துன் கிரைகளையும் துறைத்தனங்களையும் அதிகாரிகள் உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி நாமத்துக்கு நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசின் கிரைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து வேத வசனம் கர்த்தாவே, பிசாசின் கட்டுகளை நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து விதைத்த விதம் 130 நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் புறப்பட்டு சமூகம் முன்னும் வந்து காக்கட்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இப்பொழுதும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எங்கள் ஆவியத்துவ சித்தமே பூசிக் கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைகள் போய் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுது இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டுமே சுவாமி. நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தொழுதுக்காய் கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்தரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா